மக்கள் திலகம் எம்ஜிஆரோடு பல சர்ச்சைகளில் சிக்கிய சந்திரபாபு ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆரின் அன்புக்கு உரியவராகவே இருந்தார். எம்ஜிஆரின் நாடோடி மன்னன், குலே பகாவலி போன்ற வெற்றி படங்களில் இடம்பெற்றிருந்தார். சிவாஜியை விட ஒரு படத்தில் அதிக சம்பளம் கேட்டு வாங்கினார். எம்ஜிஆர் படத்தில் நாகேஷ் கால் ஷீட்டை சொதப்பிய பொழுது அவருக்கு பதிலாக சோ, பின்பு தேங்காய் சீனிவாசன், ஐஸ்வரிவேலன் போன்ற சிரிப்பு நடிகர்களை ஒப்பந்தம் செய்தார் எம்ஜிஆர். தன் படங்களை வெற்றி பெற யாரையும் அவர் நம்பி இருக்கவில்லை. அடுத்த தகுதியான கலைஞர்களை தேர்வு செய்தார். பின்பு அவர்கள் தான் செய்த தவறை உணர்ந்து திரும்பி வரும்பொழுது அவர்களை மன்னித்து வாய்ப்பு தரும் மனோபாவம் எம்ஜிஆரிடம் இருந்தது. அவர் யாரையும் ஜென்ம விரோதியாக நினைத்தது கூட கிடையாது. தன் வெற்றி பாதையில் வரும் தடைக்கற்களை மீண்டும் வராமல் அப்புறப்படுத்துவதில் மட்டுமே அவர் கவனமாக இருந்தார். நடிகர் சந்திரபாபு தான் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகம், விரக்தி, அவமானம், அதனால் பொது வாழ்க்கையில் அவர் அகராதியாக பேச தூண்டியது. எம்ஜிஆர் சந்திரபாபுவை ஒதுக்கியதுமே திரை உலகமே இவரை ஒதுக்கிவிட்டது. சந்திரபாபு சிவாஜியிடம் போய் வாய்ப்பு கேட்டும் கிடைக்கவில்லை. சந்திரபாபு மிகவும் கஷ்டப்படுவதை அறிந்த எம்ஜிஆர் அடிமைப்பெண் படத்தில் வாய்ப்பளித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் தனது முழு திறமையை காட்டும் வகையில் பலதரப்பட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கலாம். அதிகபட்சம் அவர் ஒரு சிறந்த நடிகர் என்ற பெயர் கிடைத்திருக்கும். ஆனால் அவர் மக்கள் திலகமாயிருக்க முடியாது. தான் ஆசைப்பட்டபடி நடிப்பதை விட மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதை தம் குறிக்கோளாக கொண்டிருந்தார் மக்கள் திலகம். மக்களுக்கு மகிழ்ச்சியும் வாழ்க்கையில் நம்பிக்கை அளிக்கக்கூடிய கதாபாத்திரத்தை மட்டுமே தேர்வு செய்து நடித்தார் மக்கள் திலகம். அவர் திரையுலகில் மக்கள் திலகமாக இருந்து மக்கள் தலைவராக உயர்ந்தார். எனவே இன்றைக்கும் மக்கள் அவரை மறக்காமல் தன் நினைவு செயல்களில் பாதுகாத்து வைத்துள்ளார்கள். மக்கள் திலகத்தின் செய்தி இன்னொரு பதிவில் பார்ப்போம். வணக்கம்.